ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத லவ் மேரேஜ் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சொன்னால் பரவாயில்ல, பட் மற்றவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது வந்து முற்றிலும் பொய் தான். கஷ்டம் வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் வரும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கு வந்து கஷ்டம் வராது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கஷ்டங்கிறது வந்து எல்லார் லைஃப்லேயே இருக்கும். அது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை மேரேஜே பண்ணிக்காமல் இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லார் லைஃப்லேயுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பட் லைஃப்பில் வந்து நம்ம அந்த அந்த அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேரேஜ் பண்ணிக்கிட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய பேசுவாங்க நம்மளை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருட்படுத்திக்கவே கூடாது. ஆனால் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணாலே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நிறைய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களும் வந்து பயப்படுறாங்க. ஸோ எனக்கு லவ் மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. எனக்கும் என் கணவருக்கும் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எங்களை பார்த்தா மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப வந்து லவ்வாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து அன்பு வைக்கிறதா இருக்கட்டும், எங்களோட லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறைஞ்சதே கிடையாது. ஜாலியாக வந்து ஊர் சுற்றிட்டு ரொம்பவே ஹாப்பியாக எங்களோட லவ்வை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கோம். நான் வந்து ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவேன் எனக்கு லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா லவ் வந்து அது வந்து இவங்கக்கிட்ட தான் வரும், இவங்கக்கிட்ட தான் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தரை வந்து லவ் பண்ணி அவங்களே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது தான். ஆனால் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே வந்து கஷ்டம்தான் படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவார். அதே மாதிரி எனக்கு எல்லா வேலையுமே என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா நான் என் அம்மா வீட்டில் வந்து எந்த வேலையுமே நான் பார்த்ததில்ல. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சின்ன வேலை இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் கழுவுறது, இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு சமைக்கவும் தெரியாது. என் ஹஸ்பண்ட்காக தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். நான் சமைக்க கற்றுக்கிட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சாப்பாடு சாப்பிட்ட உடனே வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போவே வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இன்னும்